ஸோ guys, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பர்பஸ் ஆஃப் சைஸ் கிரேடர் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல நம்ம போர்மா வச்சு முடித்ததுக்கப்புறம், அதாவது ட்ரைங் வச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த கேடமமோட சைஸு, வெயிட்டு அண்ட் தென் ஷேப்பு, கலரு இதெல்லாம் வச்சு வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம வந்து கிரேடிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கிறதுக்காக தான் இந்த கிரேடிங்கிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்தும் மார்க்கெட்டோட ப்ரைஸு எல்லாமே வந்து மாறும். தென் பேக்கேஜிங் அண்ட் தென் எல்லாமே வந்து மாறும். ஸோ இதில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிரேடர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சைஸ் கிரேடர் இருக்குது. ஸோ அது என்னென்ன, ஸோ அதை பற்றியான ஃபுல் வீடியோ தான் அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ சின்ன பர்சனல் விஷயஸ், அதனால தான் நான் வீடியோ போடல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ அதுக்கப்புறம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷார்டெக்ஸ் நிறையா வந்து இப்போதைக்கு வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ கள்ளக்குறிச்சியில் 2 ரைஸுக்கு நமக்கு வந்து லான்ச் ஆகிருக்கு. பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ரொட்டேட்டட் ட்ரம் கிரேடர். அதாவது இந்த கிரேடர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுண்ட் ஷேப்பில், அதாவது சுற்ற அதாவது உங்களுக்கு வந்து சைஸ் வழியாக வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வைப்ரேட்டர் கிரேடர்னால் அது வந்து வைப்ரேட்டரால் ஷேக் ஆக உங்களுக்கு வந்து சைஸை பொறுத்து அந்த ஹோல்ஸை வந்து விழும். ஓகேங்களா? அண்ட் தென் ரொட்டேட்டர் சிலிண்டர் ஷேப் கிரேடர். அதாவது இது வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் அந்த கிரேடர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து சுற்றும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதோட மெக்கானிசம், அதாவது இதோட வைப்ரேட்டரு, அதாவது அந்த வைப்ரேட்டரை பிடிச்சி மூவ் ஆகும்போது அந்த சைஸ் வழியே அது வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேச மோட்டர் அண்ட் கிரில் ட்ரைவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை டஸ்ட் அண்ட் ப்ளோவர், அதாவது டஸ்ட் அண்ட் ப்ளோவர் செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பறந்து போயிடும். ஸோ மேக்ஸிமம் இதை வந்து ஷார்டெக்ஸ்லேயே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு க்ரீன் கேடமம், அதாவது இப்போ வந்து சைஸ் வழியாக வந்து இப்போ நம்ம வந்து அதுக்காக என்ன பேர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சில சைஸுக்கு வந்து போல்டு, மீடியம், ஸ்மாலு, ஸ்ப்ளிட்டு, ஸோ இந்த மாதிரியான கிரேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த சைஸ் வழியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேடமமை எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி 10% மாய்ஸ்சரை ட்ரை பண்ணி அண்ட் தென் அந்த ப்ளோவர் வழியாக வந்து பிரித்து அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மிஷினோட செட்டப் போட்டு, அதாவது அந்த ட்ரம் போட்டு க்ளீன் பண்ணி 5 mm, 6 mm, 7 mm, 8 mm அந்த ஹோல்ஸில் போட்டு அது முதல்ல கிரேட் வழியாக பிரிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஷார்டெக்ஸில் ஃபீடரில் போட்டு அண்ட் தென் ஸ்லோவாக அண்ட் தென் செப்பரேட்டர் வந்து அக்யூரேசி போட்டு உங்களுக்கு வந்து கலர் வைஸாக பிரிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிரேடிங் ப்ராசஸ். ஸோ கிரேடிங் ப்ராசஸ் நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ ரொம்ப ஸ்மால் சைஸ் ஹோலில் அண்ட் தென் இந்த மிஷினுக்கு ஏற்ற ஹோல் சைஸில் உங்களுக்கு வந்து கிரேட்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான் இந்த கிரேடிங்கோட ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டா அதோட சைஸை பொறுத்தது வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு வந்து அதாவது லார்ஜில் வந்து கிரேட் 1, கிரேட் 2 அண்ட் தென் மீடியமில் வந்து கிரேட் 3 அண்ட் தென் ஸ்மாலில் வந்து உங்களுக்கு வந்து கிரேட் 4 வந்து செப்பரேட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த ஷார்டெக்ஸோட சங்கில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கிரேட் வைஸாகவும் இல்லை கலர் வைஸாகவும் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ மிஷினை ரொம்ப பாதுகாப்பாக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஈச் பேட்சுக்கு மிஷினை க்ளீன் பண்ணணும். அந்த டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா மிஷின் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அக்யூரேசி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த நார்மல் சைஸ் செப்பரேட்டர்லேயும் நீங்கள் அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதையும் நீங்கள் க்ளீன் பண்ணி கரெக்டான அதாவது வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் வந்து என்ன கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 to 1000 kg வரைக்கும் இருக்குது. ஸோ மோட்டர் வந்து 1 to 3 HP அண்ட் தென் நம்பர் ஆஃப் கிரேட் வந்து 3 to 5 அண்ட் தென் இதோட சைஸ் வந்து 5, 6, 7, 8 mm ஹோல்ஸில் போடுவோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எம்எஸ்லேயும் போடலாம், இல்லை எஸ்எஸ்லேயும் போடலாம். இதுக்கு வந்து கன்வேயர் வந்து மேனுவலாகவும் நம்ம ஏறி கொட்டலாம், இல்லை நம்ம ஆட்டோமேட்டிக் கன்வேயரும் போடலாம். ஸோ இதோட வைப்ரேட்டர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 1000 to 1500, அதாவது நார்மலான ஒரு RPM மோட்டர் தான்.
ஸோ உங்களுக்கு வந்து இந்த மிஷின் தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது கேடோம் செப்பரேட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஷார்டெக்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல் ஓவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட மிஷினுக்கு வந்து அதாவது உங்களோட பழைய மிஷினை வந்து புது மிஷினாலுமே ரெடி பண்ணணும்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஷார்டெக்ஸ் புதுசாக மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.